நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான அதிரசம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக பிரியாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதிரசத்துக்கு வந்து 2 இன்க்ரீடியன்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று பச்சரிசி, அதுக்கப்புறம் வெல்லம். ஸோ வெல்லம் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இது ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, அந்த தண்ணியை வந்து நல்லா வடிச்சிடலாம். வடிச்சிட்டு ஒரு க்ளீனான காட்டன் துணியில் போட்டுட்டு நம்ம ஒரு 30 நிமிஷம் வந்து இதை அப்படியே விட்டுட்டோன்னா இது நல்லா ட்ரை ஆகிடும். அதாவது என்னென்னா ரொம்ப நல்லா ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து கையில் வந்து தொட்டு பார்க்கும்போது நம்ம கையில் ஒட்டணும். கொஞ்சம் ஈரப்பதம் வந்து அதில் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா அதை எடுத்துடலாம். ஸோ 30 மினிட்ஸ்க்கு மேலே வந்து நீங்கள் இதை வந்து விட்டிங்கன்னா மாவு வந்து அரைப்படாது. இன்னொரு விஷயம் என்னென்னா அதிரசம் வந்து நல்லா இருக்காது, நல்லா வராது. ஸோ இப்போ நம்ம கையில் ஒட்டிடுச்சு. இப்போ நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம வந்து என்ன பண்ணலான்னா எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அரைச்சிடலாம். இப்போது மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிருங்க. இதில் வந்து அரிசி மாவு அரைக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சுக்கலாம். நீங்கள் வந்து நல்லா ஃபைனான அந்த சல்லடையிலையும் சலிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுலையும் நம்ம சலிச்சுக்கலாம். உங்களுக்கு அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னா நல்ல ஒரு ஃபைனான அந்த சல்லடை எடுத்துகிட்டு நல்லா சலிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் சலிச்சு வச்சிடலாம். இப்போ இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் வந்து என்னென்னா அதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் வந்து அப்படியே மாவில் இருக்கும். ஸோ நம்ம வெல்லம் ரெடி பண்ணுற வரைக்கும் நம்ம இதை வந்து ஒரு வெட் காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து 3/4 கப் ஜாகரி, அதுக்கப்புறம் வந்து 1/5 கப் தண்ணி, இதை போட்டுட்டு நல்லா சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வந்து பாயில் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா முதல்ல வந்து இது தண்ணியில் வந்து விட்டு பார்க்கும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் வந்து கரைஞ்சிடும். ஸோ அப்படி கரைஞ்சதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுலேயே எடுத்துட்டோன்னா அந்த அதிரசம் வந்து பிரியும். அதே மாதிரி நம்ம சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சிக்கு மேலே விட்டாலும் வந்து அதிரசம் வந்து ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணியில் விட்டால் அது பிரியாமல் இருக்கணும். அதாவது என்னென்னா தண்ணியில் நம்ம விடும்போது அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் அப்படியே சாஃப்ட் பால் மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் என்னென்னா சிம்மில் வச்சுட்டே வந்து நீங்கள் கிளறி தண்ணியில் விட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணியில் பிரியாமல் சின்ன பால் மாதிரி வருது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா அந்த மாவில் விட்டு நல்லா கலந்துக்கலாம். இது கலந்ததுக்கப்புறமா ஒரு 5 ஹவர்ஸ்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலான்னா இந்த மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி அதிரசம் வந்து போட்டு எடுத்துடலாம். ஆனால் ஒரு நாள் இருந்தது அப்படின்னா அது நல்லா ஃபர்மெண்ட் ஆகி இந்த அதிரசம் வந்து ரொம்ப சூப்பராக வரும். இது எண்ணெயும் கோர்க்காது. நம்ம ஜாகரி கன்சிஸ்டன்சி தப்பாயிடுச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக பிரிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் பிரியாத அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சியில் எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். ஸோ இதுக்கு நெய் எதுவுமே தேவை கிடையாது. நமக்கு மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு வந்து ஆப்ஷனல்.
நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா சைடெல்லாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு வறண்டு போகாமல் இதை வந்து மூடி வச்சிடலாம். ஸோ இதை மூடிட்டு நம்ம ஒரு நாள் கழித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதிரசம் போட போகிறோம். ஸோ இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து இது ரொம்ப வந்து கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப வந்து தண்ணி மாதிரி இருந்ததுன்னா நம்ம அரிசி மாவு ரெடி பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு என்னென்னா நல்லா பால் மாதிரி நல்லா உருட்டிக்கலாம் முதல்ல. ஸோ உருட்டினதுக்கப்புறமா வந்து வாழை இலையில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு லெமன் சைஸ் பாலை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து நல்லா உருட்டி ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு இந்த வாழை இலையில் வச்சு லைட்டாக மட்டும் நீங்கள் வந்து தட்டிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து என்னென்னா தட்டினதுக்கப்புறமா வந்து சென்ட்ரலில் மட்டும் லைட்டாக ஒரு ஓட்டை போட்டுருங்க. ரொம்ப வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வாழை இலை இல்லைன்னா பாலித்தீன் கவரில் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் போடும்போதே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா நமக்கு பர்ஃபெக்டான அதிரசம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது பிரியவே இல்லை. நமக்கு வெல்லம் கன்சிஸ்டன்சி தப்பாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் பிரியும். ஸோ இப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து திருப்பி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சில அதிரசம் வந்து கன்சிஸ்டன்சி தப்பாக இருந்ததுன்னா ஆயில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். பட் ஆனால் நான் போட்டதில் வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணலை. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல ஒன்று போட்டு பார்த்துட்டு அது பிரியலை அப்படிங்கும்போது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து போட்டு எடுத்துடலாம். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதிகமான மாவில் நீங்கள் அதிரசம் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதிரசம் வராது, பட் நெக்ஸ்ட்டு வந்து 2-3 தடவை ட்ரை பண்ணும்போது வந்துடும். நமக்கு பர்ஃபெக்டான அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரியே ஒவ்வொன்றையாக நம்ம வந்து தட்டி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜாகரி கன்சிஸ்டன்சி எனக்கு முதல்ல வரலை. அதுக்கப்புறம் வந்து அம்மா செஞ்சிட்ருக்கும்போது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். அம்மா வந்து ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி எப்படி வரணுன்ட்டு. ஸோ இதை வந்து கொங்குநாடு வில்லேஜ் சைடு வந்து இதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே வந்து நமக்கு சீடையும் செய்யலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் ஸோ நமக்கு ஹெல்த்தியான அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எடுத்துகிட்டு நம்ம வந்து 1 மந்த் வரைக்கும் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் தட்டையாகவும் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே வந்து அந்த வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே அதிரசத்தை நான் திணையிலையும் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.